அந்த மாயாவையோடு 28 காலமாக பிளதுவாரத்துக்கு சமர் செய்தேன். எப்படி அவனை கொன்று குவித்து விட்டேன். எனது நாட்டு மக்கள் வழிமீதை விழிவைத்து காத்துக் கொண்டிருப்பார். அது என்னுடைய தம்பி சுக்ரீவன் அண்ணா அண்ணா என்று அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். இப்போதே புறப்படுகிறேன் இந்த பிளதுவாரத்துக்கு வழியை விட்டு. இது பிளதுவாரத்து வாயற்படியை கற்களாலேயும் முற்களாலேயும் அடைத்து வைத்திருக்கின்றதே. இதற்கு காவல் இருந்தவன் யார்? என்னுடைய தம்பி சுக்ரீவன். என்னுடைய இனத்தில் எனக்கே ஜென்ம விரோதிகள் முளைத்து விட்டார்கள். இந்த கற்களை முற்கள் எனக்கு ஏமாற்றுவதோ பார். ஒரே உதையாக உதைக்கின்றேன். ஒரே உதையாக உதைத்து 1 யோஜனை தொலைவு ஓடி வந்தது. 1 யோஜனை 100 மைல் தொலைவு ஓடி வந்தது. சந்திக்கின்றேன். அந்த சண்டை வருகின்றேன். கண்மணியே உன்னழகி கண்மணிடம் நான் இன்னும் பார்க்கல. என்னடி நீ பாக்குற? நீ தானா? இன்னுமா சாகாத உயிரோடு இருக்கு. அதுக்கே சென்ற வாலி செத்தவன் முடிவெடுத்து விட்டீங்களா? ஏய் ஆமா அண்ணா, ஏய் நீதான் மகாராஜா என்று யாரா உனக்கு என்ன சொன்னது? யார் தெரியுமா? யாரா? வயலே முத்தவன் ஜாம்பு வந்தவர்தான்டா. ஏய் இந்த உலகமே சொல்லிட்டு என் வீரம் புஜபல பராக்கிரமம் என்னுடைய தீரம் என்று உனக்கு தெரியாதா? அறிந்தவன் தான் நான். ஆமா நீதான் மகாராஜா வந்து விட்டாய். சொல்றா பாருங்க. ஆமா இதுக்கு துணை காப்ப மந்திரி யாரா? அமைச்சர் யாரு? அமைச்சர் இல்லாமல் இருக்குமா? அனுமந்தான். இளவரசே, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மந்திரி பதவி கொடுத்தீர்களே. ஆமா. நான் போலீஸ் மந்திரியா இல்ல மது மந்திரியா? ஓ, எந்த ஒரு துறையை சேர்ந்தவன் கேக்குற? ஆமா இளவரசே, இந்த கிஷ்கந்தக்கே நீதான்டா மந்திரி. அப்படியா? ஆமாடா. நம்மளுக்கு எந்த குறையுமே கிடையாது. இருக்க கூடாது. ஆமா பாவி இளவரசே, நமக்கு ஆபத்துடா. என்ன ஆபத்து? அங்க பாடுற அண்ணனே. மாமா இன்னும் சாகவில்லையா நீங்கள்? பாவி வாலி, எனக்கு மந்திரி பதவி கொடுத்து சிறிது நேரம் தான் ஆகி
இப்பொழுதே எனது கதாயுதத்தை டேய் அக்காடா ஓய்ந்த வர இருந்த ஒண்ணு சொல்றேன். டேய் தம்பி டேய் ஆமா எதுதான் பேசுறது எதுதான் வெற்றியை போட்டு சுருக்கமா பேசுங்கண்ணா அது வந்து நேரம் உன்னை அடிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்குது அல்லவா? என்ன நான் கேட்கறீங்க நீங்க எதையும் செய்தாலும் உனக்கு உரிமை இருக்கு